ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எனக்கு இதில் வரக்கூடிய ஒரு பதம் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் நமக்குள்ளே வருவாரே என்றால் ஒரு கண்டிப்பான உபதேசம் நமக்குள்ளே இருக்கும். நிறைய இடங்களுக்கு இறைவனிக்காக செல்லக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். மேற்பூச்சாய் சில வார்த்தைகளை பேச முடியும். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்க காணிக்கை மட்டும் எங்களுக்கு தந்துருங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் வரும், நீங்க எந்த அளவினால் அளக்குறீங்களோ அந்த அளவால் உங்களுக்கு அளக்கப்படும் சொல்லி மேற்பூச்சாய் பூசி உங்க காணிக்கையை வரவழைக்க கூடிய தந்திரங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் முதல்ல என்னைய கண்டிப்பார், என் வாழ்க்கையை கண்டிப்பார். அதே நேரத்தில் எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற மக்களுக்கும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்ப நம்முடைய செய்திகள் மேற்பூச்சான ஒரு செய்திகள் அல்ல. நோவா காலத்திலே நோவா பிரசங்கித்தான், யாரும் கேட்கல, அவ்வளவு பேரும் அழிவை சம்பாதித்தார்கள். யோனா காலத்துல நினிவேயில போய் அவன் பிரசங்கம் பண்ணார், நினிவே மக்கள் மாறினார்கள் தங்களுடைய பாவங்களுக்காக. அங்க சொல்லும் பொழுதே அவர்களுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணு அப்படின்னு தான் யோனாவை ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். என கண்பானவர்களே, கண்டிப்பான சில செய்திகள் நமக்கு அவசியம். கண்டிப்பு இல்லைன்னா, இப்போ நம்ம உடம்புல அன்னைக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன், காலில் ஏதாவது புண்ணு வந்துச்சுன்னா நம்ம மருத்துவமனைக்கு போகும்பொழுது அந்த புண்ணை பிதுக்கி சுரண்டி பிச்சு எடுத்து அதை முன்னால் கருப்பாக இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து அதுக்கு மருந்து போட்டு கட்டுவாங்க, கீழே பிதுக்கி எடுத்துட்டு கட்டுவாங்க. கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், அப்போதான் புண்ணு சீக்கிரம் ஆறும். இன்னைக்கு பெரும்பாலான பிரசங்கங்கள் புண்ணு அப்படியே இருக்கும், மேலே மட்டும் மருந்து போட்டுட்டு விட்டுருங்க, மேலே மட்டும் பிசினர் ஆவிட்டு விட்டுருங்க, வலியே இல்லாம. நோ, கண்டித்து உணர்த்துகிறவர் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தார். எனவே பைபிளை வாசிக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார் என்பதை புரிந்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, கண்டித்து புத்தி சொல்கிற உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய பலன் எங்களை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.